ஹாய் ஹலோ யூடியூப் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார் டீலர்ஷிப் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் இது ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. இப்போ மெயின் பிக்சரே வந்துடுச்சு. குழந்த கிளைண்ட்ஸ் வெயிட்டிங்கா அது வர சொல்லியாது. வண்டியை எப்படி ஓடும் இந்த ரேடியோ ஆஃப் பண்ணேன். இது போட்டு போன எப்படி சொல்ல காப்பி ரேட் வந்தது. வேலையில் சொன்னான் கண்டுபிடி ட்ரெயின் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனோம். காரை பிக்கப் பண்ணணும். டைமே வேஸ்ட் பண்ணாத. இதோ கிளம்பிட்டேன். Nice job, kid. Listen, the deal with this client is all set. Now we just need to pick up the car. But before you head out, drive over to the station and fuel up your ride. If you get stuck in the middle of nowhere, you won't be much use to anyone. பண்ணாங்கன்னு சொன்னேன்னா இன்னும் இப்போ கரெக்டாக ஓடுமா? Did you pick up that beauty? இல்ல. Listen, don't worry about the mechanics, but make sure you clean it up with the pressure washer and snap a few good pics. Remember, if it's going to sell, it needs to shine. ஹாப்பி டேக்கிள் ஆஃப் பண்ணுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னெண்டு பாட்டு உடம்ப பி 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 போல பிபி பாட்டு ஓட்டுறா. கார் எங்கே கொண்டு போனோம்? கராச்சிக்கு எடுத்துகிட்டு கராச்சி சரி சரி நான் பார்க்குறேன். ஓ அவ்வளோ பிரச்சனை இல்லையா காருக்கு? பிரச்சனை அப்படி காரில் யாருக்கு நீ ஃபோட்டோ எடுக்கணும். காரை சேல்ஸ் பண்ணணும். ஓகே ஃபோட்டோ எடுக்குமா? ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாம் கவன் என்ன அப்படியே எடுப்பா? அப்படியே ராஜமௌழி மாதிரி என்ன ஃபோட்டோ எடுக்கும்? என்ன எடுக்க முடியாது? கார் தான் எடுக்கும். சரி வெளியே போய் காரை சேல்ஸ் பண்ணணும். ஆடில் பண்ணணுமா? எல்லாம் தெரியுமா? ட்ரம்ப் எதுக்கு டேரிஃப் போட்டிருக்கு? அஜித் எந்த ரேஸில் ஜெயிப்பார்? அனகொண்டா என்ன திருப்பி சினிமாவுக்கு வரும்? ஆண்டவர் ஆட்சியை பிடிப்பாரா இல்லை ஆண்டவர் அடுத்த தக்லைஃப் தருவாரா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா கஸ்டமர் ஆழங்கானும் ஒன்று. சரி கஸ்டமர் நம்ம டேப்ல என்ன நோண்டிட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ் எம்ப்ளாயி? எந்த ஒரு எம்ப்ளாயி இல்லை. நான் தான் எம்ப்ளாயி. என்ற காஸ்டாராக தான் வேலை வாங்கிட்டு இருக்கான். எல்லாரும் கேளுங்க. ஆமாம் வேலை பார்த்து கிழிச்சாங்க. ஆமாம் வேலை பார்த்து கிழிச்சனால தான் இந்த டேப் எல்லாம் இருக்குது. நீ இந்த டேப் இந்த கம்பெனி இந்த ரோடு எல்லாம் போட்டிருக்கேன். யாரும் இல்லை என்ன இல்லை. நான் தான் அங்கிள் சாமி கிட்ட பேசி போனால் இந்த கடையை வாங்கி தந்துருக்கேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் மட்டும் பேசிட்டு அங்கிள் சாம் ஒன்று அப்படியே கீழே போட்டு மிதிச்சிருப்பேன். உன் டிரைவிங் ஸ்கில் எல்லாம் பார்த்து டீட்டெயில்ஸாக பாருங்க. மண் இப்படி தெரியுது. இல்லை போல் அல்ட்ராவில் போட்டு பாருங்க பாப்பமா. டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குமா? வேண்டாம், கேம் ஒரு கிராஷ் ஆகிடும்.
ஐயோ பயந்துட்டியா வாய்க்கிட்ட என்ன போடு ஐயோ 599 போட்டு விடியா 200 599 போட்டு 599 சரி 499 முடிஞ்ச சான்ஸ் 499 கொடுத்து சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்லையா இல்லாட்டி மட்டும் 499 கொடுத்துரு சரி கொண்டு போ நியாயம் டுட்டோரியல்னால விட்டு கொடுத்தேன் அப்ப இதுக்கு முன்னாடி நேத்து பண்ணது நாச்சமா போச்சு நான் வாய்ஸ் கேட்கவில்லையா ஏன் சொன்னது இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆடினானே அந்த ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணது அதான் அதுக்கு கண்டினியூஷன் தானே இல்ல நியூ கேம் ஏன் அதான் இந்த வாய்ஸ் கேட்கல அதனால நான் இந்த கேம் விளையாடலாம் சொன்னேன் இப்போ போ விளையாட போ ஆமா வாய்ஸ் கேட்காத நல்ல விளாட்ல நீ ஒன்று விட்டாங்க அதான் நான் திருப்பி ஆஹா நம்பிட்டேன் டேக் ஏ நேப் தூங்கணுமா நல்லாவே இல்லை ரெனோவேட் பண்ணு இந்த 1000 ரூபாய் ரெனோவேட் பண்ணேன் இந்த இடம் பிடிச்சா இல்லை அப்போ ஓர் ரூம் போய் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஓர் ரூம் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு வீட்டோட ஏன் பார்க்காம இல்லை யூ டூ ஓகே ஐயோ யார்ட்டே காமெடி பண்ணிட்டாரு ஐயோ யார்ட்டே காமெடி பண்ணிட்டாரு It could use a little upgrade. Something fresh. ஆண்டவர் நீ பேராலே ஆமே டிசைன் த சைன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் நாசமா இல்லை போச்சு நான் கார் வாங்க நாத்துமா போன கார் இல்லை చెప్తున్నాను మా పో నా பாண்டி சேஞ்ச் பண்ண வரமே ஓகே அவளை வந்து நினைக்கிறேன் Alright, that's you. I'll order you some money. ஓகே கொஞ்சம் படம் போட்டுருக்கியா We'll see how much more we can squeeze out of it. ஃபைண்டியர் ஒன்லி கார் 3000 போட்டிருக்காரு 3000 rupeesல $3000 டாலர் போட்டிருக்காரு 3008க்கு போமா கீழே 7,000 நல்ல பாருங்க கீழே எனக்கு அதான் 7000 வாங்கிடுவோமா 7,000 பெருசா அடிப்போம் பெருசா செலவு செய்வோம் பெருசா விற்போம் ஓகே தருவாங்க 7000 தருவோம் நம்ம 6,100 வாங்குவோம் அவ்வளோதான் 7600 நீங்க வாங்கி 7000 ஆமா 700 ஆமா கூட இருக்க 1000க்கு ஒன்று நாங்கள் வித்துட்டு வந்துடுவோம் அப்படி ஆத்தா ஆம் இது தாத்தா இல்லை இது பெஞ்சமின் அவன் பேர் எனக்கு 7,500 தான் தர மாட்டான் சவுண்ட்ஸ் ரீசனபிளா எடுத்த ஒன்று இறங்கிட்டான் இனி இதுக்கா இது மறுபடியும் கொடுப்போம் 400 கொடுப்பேன் ஓகே இது நான் கொடுக்க மாட்டியா சரி ஒன்று ஏன்னா ஒரு $66 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சரி ஒரு 50 $4 எக்ஸ்ட்ரா எஸ் டிப்ளாய் பண்ணியா இப்போ நான் பண்ணலையா இது நான் பண்ணிட்டேன்னு நினச்சிச்சு சியா கேமரா ஃபஸ்ட்டு கார் வாங்கிட்டோம் இனி உள்ளே எவ்வளோ போகணும் அழகாக இருக்குது இன்டீரியர் ஓகே இனி காரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணணும் பொருட்கள் வாங்கணும் மூத கார் எங்கே கராஜ் வாஷிங் ஏரியா வாஷிங் ஏரியா வாஷிங் பண்ணிட்டு தான் வேறு கராஜியா லாட் வாஷ் பண்ணலாமா ஏன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிய அண்ணி மெசேஜ் போட்டிருக்காங்க சாரே Alright, let's take a look at it. See what needs fixing. There's a scanner on the table. Just run it over and you'll know exactly what's going on under the hood. No BS. Tech doesn't lie. நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தா இது இந்த மிஷின் எடுத்து என்ன பண்ணேன்னா ஸ்கேன் பண்ணணுமா கார் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணணுமா வண்டியிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது டேப் வாங்கணுமா We're checking these all on the cars. மெசேஜ் போட்டுட்டு பேக்கில் வந்தோடனே அது டிஃபால்ட்டாக வீடியோ ப்ளே ஆயிடுச்சு Grab some repairs and patch that thing up. சீலிங் டேப் வாங்கணும் வண்டிக்கு Ceiling tape? ஆமாம் வண்டி எக்ஸாஸ்டில் ஓட்டையா அது மட்டும் போதுமா எக்ஸாஸ்ட் தானே ஓட்டேன் அந்த அதில் வர ஸ்மெல்லோட இவன் வர ஸ்மெல் கேவலமாக இருக்கும் அதனால் நான் எக்ஸாஸ்டில் இருக்க ஸ்மெல்லோட நான் சமாளிச்சிருக்கேன்
இது நம்ம கராஜா இல்லையே, பார்த்து அப்படி தரலையே. நம்ம கராஜ் இல்லை. எங்கேயாச்சும் இனி போய் காருக்கு ஓட்டை அடைக்கலாம், எக்ஸாஸ்ட் இருக்க ஓட்டையை. கூட ஏதோ சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார்னு நினச்சா, ஏதோ எஸ்யூவி மாதிரி இருக்குது. பழைய கார் வாங்கிக்கிறோம். இல்லை, நாங்கள் காசு கொடுத்து நல்ல இடுக்கியில் எக்ஸ்பென்சிவான கார் தான் நாங்கள் வாங்குவோம். ஒரு ஓட்டை. ஏன்னா நாங்கள் சொல்கிற பிடிச்ச மொழியில் இருக்குது. ரெண்டாவது ஓட்டை. இன்னும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லி ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. அடியில் இருக்கு சொல்லி ஆனால் எல்லாம் மேலே இருக்குது. மறுபடியும் தப்பு. இந்த வீடியோவில் மட்டும் நீ தப்பாக சொன்னது அவ்வளோத்தையும் மட்டும் நாங்கள் நீ தப்பாக சொன்ன பிறகு நாங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாதான் நாங்கள் வாட்டர் பாய்ச்சல் நல்லா சித்துருவோம். அவ்வளோ தப்பாக சொல்லிட்டோம். இன்க்ளூடிங் உன் டேட் ஆஃப் பர்த், யுவர் நேம், யுவர் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. Yeah, sure, bro. Okay, bro. You can trust us. We will do that. இது யாரையும் பார்க்கணும் சொன்னாங்க செங்கியல்ல. ஓட்டையான எக்ஸாஸ்டோட ஓட்டுறான் இல்லையா? அது டேப் வச்சு அடைச்சாச்சு. டேப் வச்சு ஒரு கார்டை வாங்கி நீ அந்த எக்ஸாஸ்ட் டேப் போட்டு அடைச்சிருக்கேன். இரு, டுட்டோரியல்னால இல்லைன்னா அப்படி நான் செய்ய மாட்டேன். இல்லாட்டி எக்ஸாஸ்ட் பல கலட்டி மாட்டிடுவாப்புல. ஆமாம். அப்போ Kid, that car might be clean, but the rust ruins the whole impression. Now, I wouldn't be as successful if I didn't have இங்கே நான் கிடக்கு அது துரு ரஸ்டா. அதை க்ளீன் பண்ண போகிறோம். Oh, and look for a flashlight on the table. It might come in handy. அப்புறம் இப்போ கேம் ப்ளே பண்ணது கழுகு இல்லை, நான் தான். ஆனால் இனி ஃபுல்லி கேம் ப்ளே பை மீ. எஸ், வாய்ஸ் ஓவர் பை கழுகு அண்டு மீ அண்டு ஐசி ஷார்ட்ஸ் அண்டு ஜெரி. யார்? ஜெரியா? ஆமாம், ஜெரி ஆடிக்கோன் அம்மாவாசி வர மாதிரி வந்துட்டுருக்கேன். வேறு எங்கே எடுத்து இருக்குது? ஆரஞ்சு கலர் ஆன் பண்ணிவிடு, கழுகை சேர்த்து மின்னும். முடிஞ்சிருச்சு. கழுகுன்னு சொன்னதான் வேலை முடிஞ்சிருச்சு. எங்கள் அடுத்தது போன புட்டி. புட்டி? எஸ், புட்டி. புட்டி 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 அவன் மண்டையில் கொட்டி. நான் தமிழில் சொன்னேன். என்ன இருக்குது மேலே இருந்தால் எப்படி ஆரம்பிச்சு? சுரண்டன்னு உனக்கு ஏற்றாருல. அவன் சுரண்டை இல்லையே. நான் தான், ஏன்னா அவன் சுரண்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒழுங்காக வேலை பார்க்கறதுக்கு இது என்ன ஒழுங்காக வேலை பார்த்தே தெரியும். இது மறுபடியும் சாண்ட் பிரேக் எடுத்து ராவணுமா? மேலே முடிச்சுட்டு கீழே முடிச்சுட்டு தான் மேலே போவேன். ஆமாம், எனக்கு முதல்ல எப்பவுமே கஷ்டமான விஷயத்த பண்ணி தான் ஈஸியான விஷயத்த பண்ணுவோம். ஆமாம், அது எல்லோ கலர் இருக்கு, அதில் அது அந்த கோல்டு கலர் அதை கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும். அப்பா இனி பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் தானே? ஆமாம், பெயிண்ட் ரெஸ்டோர்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கார் பாடி. கார் மூவ் பண்ணணும். வித்து தொலைன்றார். ஒரு சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. இதுக்கு 7,000. 7,000. ஆமாம், இல்லை சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டர், ட்வின் சிலிண்டர் V8 என்ஜின் இருக்குது. ஐயோ சாரி, ஏதாவது திருட்டு பையன் வந்து நான் வாந்தி அடிக்கிற ஒரு சவுண்டு போட்டது. கழுக ஃபேஸை பார்த்தான். கழுக புண்படுத்திட்டே இருக்கீ நீ. சரி, அப்போ அடுத்த ஒன்றை புண்படுத்தி. ஐ டோன்ட் கேர். எல்லோ டேட்டி ஃபெல்லோ. காருக்கு மார்க்கெட் சொன்னது நான் கார் 8 இருக்கு. 8 இல்ல 9 10 இல்ல 11 10 11 10 11 11 11 11 11. நீ என்ன நாப் தரல? திருட வருவான் ஓடி போ. நீ என்ன நாப் தரல? திருட வருவான். நீ என்ன நாப் தரல? 999 தான் விப்பியா? அப்படிதான் விப்பேன். அண்ணா நிக்கேன் பாரு. அவன் என்ன சாப்பிட்றான்? சி எது ஈ கொடு. என்னதான் வந்து கரெக்டாக பாரு. முடிஞ்சா அந்த பயம் இருக்கணும். உன் ஃபேஸை க்ளோஸில் பார்த்தோன்னே டெரரிஸ்ட்னு சொல்லி பயன்ட்டான். இங்கே நின்று பார்க்குறியா?
காரை தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. ஏன் தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடாது? தூரத்தில் இருந்து அதுக்கு கர்வ்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கணும். மஞ்சள் மக்கள் மாதிரி இருக்கு. எப்படி தூரத்தில் இருந்து பார்த்து அதை ரசிச்ச பிறகு கிட்ட வந்து கையை விடணும். மஞ்சள் மக்கள் மாதிரி டேரக்டாக வந்து இப்படி கையை விடக்கூடாதுல்ல. ஓகே, இவர் வாங்கிடலாம். 75 நம்ம 65 வாங்கணும். 85 போட்டுரு. 85 இங்கே இருக்குது, 76 இங்கே இருக்குது. 8000 ஃபைனல் ஆஃபர். அப்போயா உண்டு. இது திரும்பி வந்துடா இந்த வரும். A few moments later. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதா, சொன்ன பேச்ச கேட்டு இருந்தா காரு வித்து இருக்கலாமேடா. சொல்லி வித்து தள்ளு உங்களோட சொல்லி. நீங்களும் வண்டியா மஞ்சையா இருக்கு. மேடம் நல்ல கார், நல்ல மைலேஜ் இருக்கு. நீங்களும் மஞ்சள் துணி போட்டுருக்கு, மஞ்சையா இருக்கீங்க, வாங்கிட்டு போங்க. மங்களகரமா வாங்கிட்டு போங்க. இந்த காரம் மஞ்சையா இருக்கு, உங்களுக்கு ஒரு மஞ்சள் காமல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ரேட்டு தானா? 85 ஃபர்ஸ்ட் 85 அடுத்து 75 பரவாயில்ல. இது 8க்கு வந்துடும் நினைக்கிறேன். 8க்கு ஒத்து பண்ணிட்டு ஓகே ரைட்டு. 7999 7999 9 9 அவ்வளோதான். பிரச்சனை இல்லை. முடியாது. How's it going, kid? Got a smart gas in it. Remember, it won't always be this smooth, but as long as you keep on top of it, எப்பவுமே ஸ்மூத்தாக you'll இருக்காதான். always come out ahead. Get இப்போ யாத்தமே இறக்கமே இருக்குன்னு சொல்கிறாங்க. There's no cash to be made. இப்போ அடுத்த கார் பாரு. நம்ம இது வாங்குவோம். Hello ladies. Hey, let me warn you in advance. The price is 5800 in the according to the ad though. 55 வேண்டாம். Please. I think 5542 is fair. What do you think? No, bye. Don't you think that's a bit low? My proposal is simple. 5542. 5 and 52 போடு. 52 போடு man. Okay, how about 5540? சரி ஓ. Thank you. இந்த வண்டி எல்லாமே நல்லா தானே இருக்குது. கழுவி விட்டுருமா இருக்கா? சரி, ஒரு கழுவி விட்டுரு. இந்த கார் எதுக்கு எந்த மாதிரியான வேலைக்கு பயன்படுத்துறீங்கன்னு தெரியாது. இல்லை பல விதமான பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்கலாம். நம்ம வேணும்னா டாக்டர் பால் கிட்ட கேட்டு பார்ப்போமா? டாக்டர் பால் டாக்டர் பால் இதான் சொன்னேன். அவன் தான் தெரியாது யாருக்கு. அவரு தெரியாது. நியூட்ரிஷன் நான் இது ஏதோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் பார்த்துருக்கேன். டாக்டர் பால் டாக்டர் ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருக்கேன். அதில் என்ன வந்து டாக்டர் பால் காலை டொய் முரட்டு காலா டொய் முரட்டு காலை நீ தாண்டு என்னத்தையும் அந்த பாட்டு மறப்பு போச்சு. நைட்டு ஃபுல்லாக காரில் ஒர்க் பார்க்கணும். காரில் ஒர்க் பண்ணிட்டு காரில் ஒர்க் பண்ணியது அப்படி சொன்னேன். ஆமாம், தூங்காமல் வேலை பார்த்துக்கோ. நாங்கள் சம்மந்தம் பாட்டு பாடிட்டு இருக்கேன். காலை நீங்கள் சம்மந்தம் இல்லாத வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மூளை மங்கி போச்சு. நான் என்ன பண்ணுறது? மூளையில் எதுக்கு ஏன் மங்கி இருக்குது? அவன் மூளையில் மங்கி இருக்கும், கொரில்லா இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ கிங்காங் இருக்காதா? அது இருக்காது. அதுக்கு திருப்பி மாட்டேன். இந்த காரில் தான் நீ அழுக்கே இல்லைன்னு சொன்னேன். இந்த காரை தான் கழுவணுமான்னு கேட்டேன். நைட்டு தான் நீ முடிச்சிருக்கணும். அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அடுத்தவங்க தூங்குமே வேலை பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தவங்க வேலை பார்க்கும்போது நீ தூங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ இப்போ எல்லாம் தூங்கிட்டு நீ வேலை பாரு. சரி, கடையை மூடிட்டேன். நான் இந்த சரி என்ன பிரச்சனை வைக்கும், பிரச்சனையை பார்த்துட்டு சரி பண்ண முடியும். எது ரொம்ப அடி வாங்கி இருக்குது. 21 டிஸ்க் பிரேக்கு ஃப்ரெண்டு எக்ஸாஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம் பார்த்தோம். திருப்பி வேறு தெரியும் ஓட்டம் இருக்குன்ட்டு சும்மா தான் சொன்ன. பட் உண்மையிலே திருப்பலான்னு எனக்கு தெரியாது. திருப்பலாம் இல்லை, எக்ஸாஸ்ட் நல்லா தான் இருக்குது. டிஸ்க் பிரேக். Almost forgot to tell you. There's an app on your PC for paying bills. I might be the owner, but right now you're the one taking care of things just fine. அவர் ஓனர், இப்போ பில்லு கிட்ட சொல்லியிருக்காரு. 3ஆம் நாள் காலில் வந்தாங்கிட்ட அங்கே தூங்குறோம். 3ஆம் நாள் இரவு 12 மணி, விடிய காலை 7 மணி. பில்லு கிட்ட சொன்னாரு. என்ன பில்லு? இல்லைங்க வரும் பில்லு மெயிலில் தானே வரும். டுட்டோரியல்ஸு மெயில் அதான் மெயில். Hello. During a routine patrol near the scrapyard, we came across an abandoned vehicle. The car is rusty and clearly neglected, but appears to be fully operational. It's not listed as stolen in the registry. If you are interested, you can take care of it.
Better for it to end up in a good hands than to rust away by the roadside. Note. ஓகே இது பார்த்து வருவான். செமையாக இருக்கு. சுத்தம் புதுசாக இருக்கு. சூப்பர். என்ஜினி பல்ஸு எல்லாம் போய் காணும். எடுக்க புரியா? எடுக்க புரியாத? எடுத்துக்கணும். கரைச்சில் போட்டு அடுத்த நாள் கண்டினியூ பண்ணும். இப்போ நம்ம ஓனாக இருக்கோம். எப்போ இருக்கும்? இப்போ செல்லிங்காக வெஹிக்கிள் செல் பண்ணுவாங்க. நாசமான வெஹிக்கிள் செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த நீ ஓட்டிகிட்டு இருக்கியா, அதை விற்றுட்டு போ. பாலிஷ் பண்ணி விற்றுருவோம். சரி ரைட்டு. ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது க்ளீன் தான் அது க்ளீன் தான் பண்ணணும், பாலிஷ் பண்ணல. கேம் விளாடாது எனக்கே தரல. கேம் விளாட உனக்கு எப்படி மேலே என்ன தப்பாக இருக்குது தெரியுது. அதில் பாலிஷரே இல்லையே. சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி விட்ருப்போம். பாலிஷ் ஒரு அதுக்கு அப்டேட் பண்ணுவா இருக்கு அந்த கார் வாஷை. சரி சரி விற்றுதல். ஸோ சொன்னால் கேட்கணும். என்ன சொன்ன? பாலிஷ் பண்ணணும்னு சொன்னியா? பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னியா? பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னியா? நீ சோம்பேறி அதனால பண்ணண்டான்னு சொன்ன. பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லும். ஒன்று கல்யாணம் பண்ண ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. கல்யாணம் பண்ணேன் அப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கலையேன்னு சொன்னேன். ரூபா 6000 6005 6-1 7-3 போட்டுட்டு போ. 7-5 7-3 போட்டுட்டா 7-5-9 6-4 பாடுறா கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஒன்றால் போட்டு கடையை பண்ணணும். டோனட் சாப்பிடுவோம். இது கால்னா வலிக்க தான் செய்யும். நீ இதை தள்ளி கொண்டாங்க கொடுக்கும். அது வாடகை இல்லையா? வாடகை நாட் ட்ரைவபிள். அப்படி அதாவது நீ இன்ஜின் வாங்கியிருக்கணும்ல, இன்ஜின் வாங்கியிருக்கணும்ல. இல்லை நாங்கள் இன்ஜினை ரிப்பேர் பண்ணுவோம். இன்ஜினை வாங்கிய அளவு நம்மள்ட்ட காசு இல்லை. இல்லை எங்களுக்கு தெரியும். நாங்களும் வாய் வச்சு உழவுவோம். நாங்கள் சொன்னால் உண்மை மட்டும் தான் பேசுவோம். இவன் ஒருத்த க்யூட்டாக இருக்குன்னு நினச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை வண்டியில். பேட்ரி இல்லை. இல்லை ஃபியூஸ் மட்டும் 98% இருக்கு. சூப்பர். ஆமாம் ஃபியூஸ் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் வச்சு என்ன பண்ணுங்க? அப்படியே நேரம் கொண்டு சைக்கிளில் போய் விற்றுட்டு போவோம். நான் நீ உக்காரத்தையே வச்சுக்கோன்ட்டு அதை விற்கணும்னாலே செமையாக காசு ஆகும். மார்க்கெட் வேல்யூட அதிகமாக போவோம். அதை ரிப்பேர் பண்ணிக்கு அது கழுகு வண்டி மாதிரி இருக்கு. கழுகு கூட அவன் வண்டி இதோட டீசெண்டாக வச்சுருப்பான். நான் அப்போவே அவங்கள்ட்ட வாங்கி விட்டு அங்கே விட்டுட்டாங்க. கடக்கட்டு கார் இங்கே இதை இப்போ ஒரு தொத்த பைத்தல் தேராது. ஆமாம் அதனால தான் கொண்டு போய் விற்றுட்டு வருவோம். விற்று தருவோம். அதில் ஒரு 100 ரூபா கிடைச்சா லாபம் தானே. ஆள் வந்துட்டு போகுது. நீ என்ன பண்ணியா? அவன் இருக்கு அப்படி விற்றுட்டு வந்து பைக்கு. சரி இந்த வண்டி அங்கேருந்து எடுத்து வந்து பெட்ரோல் தான் நஷ்டம். அதான் கழுகு சஜஷனை கேட்டு ஜங்கியாட்டு போனதுக்கு டைம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட். நானா திருந்தேன். ஆமாம் காசு இல்லை. காசு இல்லை. முட்டை ரூபா முட்டை முட்டை எங்கே ஓடுற முட்டை என்ன மேலே போயிடுறேன். இறக்குனா தான் வரும். சரி வந்து ஒரு 2000 லாபம். சந்தோஷம். அப்போ எப்படி மேன் பிஸ்னஸ் சுட ஒரு கழுகு. அப்போ சுட கழுக சுட கழுகா சூடான காஃபி கழு. ஓ ஆண்டவர் எவன் வீடோட தரல. யூஎம்எக்ஸ் 6000 பார்க்க கார் நல்லா இருக்கு. கேட்காரு போய் பார்த்துட்டு 50 மீட்ரு எல்லாம் நடக்கக்கூடாது தூரம் தான். வெயிட் பண்ணி பாருங்க. எவனாச்சும் வந்தால் போ, இல்லாட்டி ஒரு அடியே போய் பார்த்துட்டு வந்துருக்காரு. 50 மீட்ரு நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே வச்சிருக்கான் பாரு. ஓட்டிகிட்டே வந்துடலாம் பாரு. அக்கா நல்லா இருக்காங்க. Hi, as I was written in the ad, the price of the car is $500. 42 400 போடணும். Sounds reasonable. How about we come to an agreement of 4180? I don't know. 4050. அது RTX 4050 I think 493 is a fair offer. What do you think?
I must think about it. 4080. எக்ஸ்ட்ரா சரி நம்ம ஒய்ய மாட்டோம் Great job! Woo! Yeah! எவன காரணம் கார் ரேட் நாளையோ இந்த அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார் வாங்கி போனாங்க. அக்கா திருப்பி வந்துட்டாங்க. அக்காவுக்கு இங்கே அவ்வளோ காசு இருக்கா? நமக்கு கொஞ்சம் காரை வாங்கி அங்கே நிறைய இந்த காருக்கு இன்ஜின் மாற்றணும் வாய்ப்பு இருக்கும். அதான் ஓகே எப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டாக்கோ இந்த சைக்கிள் வச்சுட்டு போச்சு திருப்பி ஆனால் இந்த கார் இஸ் மைண்ட் ஃபார் 7350. ஆமாம் நம்ம ப்ரைஸ் என்னது 350 கொடுத்த நம்ம கார் எத்தனை விற்றோம்? இது ஃபஸ்ட்டு இது எத்தனை ப்ரைஸ் போட்டிருந்தோம்? 7000 சொன்னீங்கன்னா போட்டு ஆமாம் 350 தான் போட்டேன். ஆமாம் அதே இருக்கு அதே இதுக்கு அப்போ கொடுத்துரு கேட்டா மட்டும் We're on the right path, kid. But I think it's time to step up our game. Check the PC for some upgrades we can make to the business. இப்போ அப்டேட் வந்துருக்கு எதை அப்டேட் பண்ணோம் ஆஃபீஸர் ஆஃபீஸ் ஓகே வெரி ஆஃபீஸ் கார் இது இனிஷியல் ரேட் வந்து $10,000 சொன்னாங்க. நான் தான் அங்கிள் சாம் கிட்ட பேசி $3,000 சார். என்ன இது கிரே இன்ஜின் மட்டும் சரி பண்ணாண்டான்னு வச்சு இதுக்காக தான் கம்ப்ளைண்ட் இது வேறு பெருசாக இருக்குது வேறு காரை பாலிஷ் பண்ணி விட்டா மட்டும் போதும் இது எப்படி ஒன்று இருக்காது அப்போ பாலிஷ் பண்ணி விட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட் பைப்பை வாங்கி தரணும் இல்லைன்னா டேப் வச்சு அடைக்கணும் டேப்பை சார்ஜ் விட்டு இந்த காரை விட்டுருவோம். ஓகே டி இன்ஜினே ஆமாம் நீங்கள் மோஸ்ட் உங்களுக்கு நான் The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் இது க்ளீனிங் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.